ஒரு பக்கம் தலைவர் யார் என்பதில் சர்ச்சை, மறுபக்கம் பெரும் படையோடு மாநாட்டு திடலை சந்திக்கும் அன்புமணி ராமதாஸ். மாமல்லபுரம் அருகே வருகிற மே 11ஆம் தேதி பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், திடல் அமையும் இடத்தை அன்புமணி ராமதாஸ் பெரும் படையோடு சென்று ஆய்வு செய்து வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு பகிரங்கமாக நிலவி வருகிறது. பாமக இளைஞரணி தலைவர் விவகாரத்தில் நான் சொல்லுவதை தான் இந்த கட்சி கேட்கணும் என ராமதாசும், அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்ற வகையில் அன்புமணி ராமதாசும் ஒரே மேடையில் காரசாரமாக பேசிக்கொண்டு கலைந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை டிஸ்மிஸ் செய்வதாகவும் தெரிவித்து விட்டார். ஆனாலும் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் தான் பாமகவின் தலைவன் என்று அன்புமணி ராமதாஸ் கூறி வருகிறார். இது குறித்து அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் தொடர்ந்து செயல்படுவேன். வருகிற மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞரணி பெருவிழா மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவது, அந்த மாநாட்டுக்குழு தலைவராக தனது தந்தைதான் தன்னை நியமித்திருக்கிறார் என்றும், பாட்டாளி சொந்தங்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை தனது தந்தையின் வழிகாட்டுதலுடன் அமைக்க வேண்டியது பெரும் கடமை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மாமல்லபுரம் அருகே முழு சித்திரை நிலவு மாநாட்டிற்கான மேடை அமைக்கும் பணி, மற்ற ஏற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளோடு சென்று ஆய்வு செய்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ்.